அந்த இருள் யோபுவை போல நீங்கள் வெளிச்சத்திற்காக காத்திருக்கலாம், இந்த இருள் மாறுகிறதற்காய் காத்திருக்கலாம். ஆனா அந்த இருள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்துட்டே வரலாம். ஆனா ஆண்டவர் இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற கர்த்தர், ஈட்டியை முறிக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, தொடர்கிற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளை கர்த்தர் இன்றைக்கு தடுத்து நிறுத்தி வெளிச்சமாய் கர்த்தர் வரப்போகிறார். இனி அந்த இருள் நமக்கு தொடர போறதில்லை. ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் மரணம் வரைக்கும் தொடரும் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, கர்த்தர் உங்களுடைய கண்கள் காண அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் கண்கள் வெகு சீக்கிரத்திலே நன்மையை பார்க்க போகிறது. ஆனால் பல வருடங்களாய் தொடருகிற இருளை, 38 வருடமாய் தொடர்ந்த அந்த இருளை கர்த்தர் ஒரே நாளிலே மாற்றினார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கர்த்தர், இந்த ஆலயத்திலே அசைவாடி கொண்டிருக்கிற கர்த்தர், நீங்கள் ஆராதிக்கிற இடத்திலே இருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அநேக வருடமாய், 12 வருடமாய், 18 வருடமாய், 15 வருடமாய் போராடி கொண்டு உன்னை துரத்தி கொண்டு உனக்கு பின்பாகவே வருகிற அந்த இருளை இந்த 21 நாள் ஜெபத்திலே வெளிச்சமாக்குவேன். இனி அந்த இருள் உங்களை தொடர போவது இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். இனி அந்த இருளை கர்த்தர் தொடருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. தொடர்கிற இருளை என்னுடைய தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். நீங்க இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது என்ன சொல்லணும்னா, அவர் எனக்கு கொடுக்கிற வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். அவர் எனக்கு கொடுக்கிற வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். 2021 வருஷம் அந்த இருள் மாறும் என்று நீங்கள் நினைத்து விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்திருக்கலாம். இந்த 2022 வருஷத்திலேயாவது இந்த இருளை எனக்கு கர்த்தர் வெளிச்சமாக்குவார், நிச்சயம் மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு நம்பி காலடி எடுத்து வைக்கலாம். ஆனால் இந்த 2022 இத்தனை மாதங்களும் கடந்து வந்தேன். ஆண்டவரே, இத்தனை மாதம், இன்னும் இந்த வருடம் முடிகிறதுக்கு ஒரு சில மாதங்கள் தானே உண்டு. ஆனா என்னுடைய இருள் மட்டும் தொடர்ந்துட்டே இருக்குது. என்னைக்கு நான் வெளிச்சத்தை பார்ப்பேன்? இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க உடைஞ்சு போன இருதயத்தோட வரலாம். இதே கேள்வியை கேட்டுட்டு இன்னைக்கு இந்த ஜெபத்துல கலந்து கொண்டலாம். என்று என் இருள் மாறும், என்னைக்கு இருள் மாறும்? கர்த்தர் எனக்கு சொன்னா நல்லா இருக்குமே. ஒவ்வொரு நாளும் யோபுவை போல இருள் மாறுவதற்கு, வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா எனக்கு அந்த